வந்தாலே ஒரே சாக்காலமாக இருக்குது. சுபு தொழுவைக்கு இழப்பத்துக்குள்ளேயும் இவனை ஒவ்வொன்றுக்கும் இழப்பக்குள்ளே நெஞ்சு அடைச்சிடும் போலைக்குது. நானே குளூரில் வெடத்து ஒழிச்சு ஏழாமல் ஒழிச்சு இந்த தொழுவீடு படுத்திக்கிற இந்த முசத்தை இழப்பி தொலைவே மாட்டேங்குது. யாரு ஃபேன் அமத்தி போட்டா? அட எருமை மாடி இளம்பி தொலையண்டா. தலையிலாந்து கால் வரைக்கும் மையத்து மாதிரி இழுத்து போத்திட்டு கிடக்குறா. அப்படி என்ன பலாய்க்கு ஃபேனை போட்டு வச்சுக்கிறா? குளிர்லையாடா உனக்கு? மா குளிருதுன்னு ஃபேன் அமத்தி போட்டு படுத்தா கொசு திங்குதுமா. கொசுட்டேந்து காப்பாத்துறதுக்கு ஃபேனை போட்டா குளிருதுமா. சரி குளிருதுன்னு பெட்ஷீட் எடுத்து போட்டு ஃபேனை போட்டு ஒத்த காலை மட்டும் லேசா வெளியில கட்டிட்டு படுத்தாதாம்மா தூங்குன மாதிரி இருக்குது. ஏமா சாவடிக்க தூங்க விடுமா. பிள்ளைய பேத்து போட்டு தூங்காம சாவடிக்கிறியம்மா. நீ இளம்பத்துக்குள்ள விரிஞ்சு விளக்கேத்திடும். ஒழுங்கு மரியாதை இளம்பி தொழுற வழியை பாரு. பாருங்கால ஃபேனை போட்டு பெட்ஷீட்டை இழுத்து மூடி தூங்குறானா. ஆடாடா அந்த மோதியப்பா வேற காலையிலேயே பாங்க சொல்லிட்டோம். குளிரா தானே இருக்குது, இருட்டா தானே இருக்குது. கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு ஒரு 8 மணி வரைக்கும் சுபு வச்சாதான் என்ன. அதுக்கப்புறம் மெதுவாக இளம்பி பாங்க சொல்லலாமே. தூங்க முடியலையே பேனாமத்தி போடுறா. கொசு கடிக்குது. இந்த கொசுவோட தொல்லையை விட எங்க அம்மா தொல்லை இம்சையா இருக்குது. கொசு எங்க அம்மாவெல்லாம் போய் கடிக்க மாட்டியாடா. என்ன மட்டும் ஏன்டா ராப்பாலா கடிச்சு சாவடிக்கிறா? அம்மா ரொம்ப பசிக்குதுமா. குளிர் நேரம் வந்தாலே ரொம்ப பசியா இருக்குதுமா. ஏதாவது சூடா தின்னுட்டே இருக்கணும் போல இருக்குதுமா. வெயில் நேரம் வந்தா தாகம் எடுக்கிற மாதிரி குளிர் நேரம் வந்தா பசியும் வயிற்று புடுங்குதுமா. அடா முடிய வெட்டிட்டு வந்து தொலாண்டா முடியே வெட்ட மாட்டேங்கிறா. தலைக்கு என்ன வைடா? பரட்ட மாதிரி செம்பட்டை பிடிச்சி போய் கிடக்குது முடியலாம். போய் தலைக்கு எண்ணெயை தேய்ச்சிட்டு போய் குளி போ. இதுக்கு மேல முடி வெட்டினா மொட்டை தான் அடிக்கணும்னா. நீ தேங்காய் எண்ணெய் 2 பேர் தேங்காய் எண்ணெய் பாட்டிலோட உடஞ்சிக்குது. அப்படியே காயப்பட்டினமா காஷ்மீரான் தெரியலையே. என்ன குளிர் தேங்காய் எண்ணெயெல்லாம் உறைஞ்சிட்டோடி. இன்னும் மாவே அதுக்கு நீ குளிக்காம கிடக்காதடா. தேங்காய் எண்ணெய் உறைஞ்சிட்டுமா. நான் குளிச்சா என் கை காலெல்லாம் உறைஞ்சு போயிருமா. கசுட்டையா திரியிறானும். குளிச்சு தொலையண்டா. சுத்த பத்தமா போனாதாண்டா படிப்பு ஏறும். பசார என்னமா செய்டா? பசிக்குது. அட முட்டை அவிச்சு வச்சுக்கிறேன். பால் இது பிரெட் தொட்டு தின்ட்டு போ கிளம்பு. நான் பாம்பாமா பாலையும் முட்டையும் தின்னுட்டு போறதுக்கு ஏதாவது பசார் மாதிரி செஞ்சுட்டாமா. சரி போ போய் குளி. என்ன மாதிரி பசார் செஞ்சு வைக்கிறேன். என்ன வறுத்து வாரம். ஹீட்டர் போட்டு போய் குளிக்க. அட குளி வா. ஹீட்டர் போடாதடா. சாக்கி கடிச்சு தொலைச்சிராமே. ஹீட்டர் வாங்கி வச்சிட்டு ஹீட்டர் போடாத அதை போடாத சாக்கடிச்சிடும். உயிரை எடுக்கலாமா. சொன்னா கேட்டு தொலைவே மாட்டான். அட பார்த்து ஹீட்டர் போட்டு தண்ணி நிறச்சி கலந்து விட்டுட்டு அப்போ குளி. ஹீட்டர் போட்டு வச்சுக்கிட்டே குளிக்காதே. நான் போய் 5 நிமிஷம் ஆகுது. தனியா பேசிட்டு இருக்கிறேன். எடுப்பு பிடிப்பான். எடுப்பாத்தான் திரியிறான். வாச்சக்காரிட்ட குணந்தான் வந்திக்குது அப்படி. சி பகல் நேரத்துல கண்ணு தெரியவும் மாட்டேங்குது. இருட்டாய்க்குதுமா. பனியா இறங்கு நடுங்குது. ஒரே 1க்கு போய் 2க்கு போய் நமக்கே மாதிரியா வருதுமா. இருட்டில் கிடக்கிற மாதிரிலே இது. லைட்டு போடாமல் ஒரு வேலையை பார்க்க முடியல வீட்டில். சரி இவ என்னமோ ஒரு இது சொன்னாவே, ஏதோ முட்டையை வச்சு என்னமோ சாண்ட்விச் சொன்ன. இவட்ட ரெசிபியை கேட்போம் ஓனை போட்டு. அதை மாதிரி செய்வோம். பைப்பு தண்ணியில் கை வைக்கவா முடியுதுமா. கை காலெலாம் வெடத்து விரைச்சிரும் போலைக்குது. இந்த சின்ன குட்டியிலேயே குளிக்காட்டா நம்ம என்னத்தை போட்டு சொல்லும். அதுகளுக்கு உடம்புல சூடு இருக்கும். நமக்கு சூடு குறைஞ்சிட்டுல இது நேரத்தில் நம்ம குளிர் நேரத்தில் கை வைக்க முடியுமா, குளிக்க முடியுமா? அப்ப நீயே குளிக்காம தான் என்னைய குளின்னு திட்டியா? ஏடா அந்த தும்பு கட்டைய நீ போய் 5 நிமிஷம் ஆகுதுன்னு தானடா சொன்னா. இங்கே கிடந்து காதை இங்கே வச்சுக்கிட்டீங்களா? போடா போய் குளிக்கிற வழியே பாரு. அநியாயம் காத்துக்கிட்டு. என் வயசு ஒன்னாடா. என்ன அபிகுட்டி ஃபோன் எடுத்தோடனே செலவாதோட தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன விஷயம்? அடியே எங்கூட்டு செய்தான் தாண்டி. காலையிலேயே உயிர் எடுத்துட்டு கிடக்குறான். குளிக்க போடானா போய் தொலையவும் மாட்டேங்கிறான்டி. அது சரி, நமக்கே பாத்ரூம் போனால் கழுவிட்டு வரத்துக்குள்ளே அங்கே இங்கே விரைச்சி போய் கிடக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு கஷ்டம் தானங்க. அவ்வளோனுக்கும் குளிரதானங்க செய்யும். நீங்கள் ஹீட்டர் வேற போட விட மாட்டீங்களே. அடியா ஹீட்டர் போட்டுட்டுலாம் குளிக்கக்கூடாது. உனக்கு தான் சொல்கிறேன். ஹீட்டர் ஆனில் வச்சுட்டுலாம் குளிக்கக்கூடாது. ஹீட்டரில் நல்லா தண்ணியை பிடிச்சிட்டு ஹீட்டர்லாம் ஆஃப் பண்ணி போட்டு தண்ணியை கலந்து அதுக்கப்புறம் தான் குளிக்கணும். பக்கெட்டில் வச்சுக்கிட்டு நேராக திறந்து விட்டுட்டு மண்டையெல்லாம் காட்டிட்டு கூடாதுடி. தண்ணிக்கும் கரண்ட்டுக்கும் எப்பவும் ஆகாது. அதுக்கு தான் சொல்கிறேன். வாட்டர் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எப்போமோ 11ஆப்ல ஃபிசிக்ஸில் படிச்சது. பரவாயில்ல, நீங்கள் அதை தமிழில் சொல்கிறீங்களோ? அடி கண்டக்டரெல்லாம் அல்லா காப்பாற்றுவானா? கண்டக்டரெல்லாம் இல்லைம்மா. அடியா அது ரெசிபி என்னவோ சொன்னியடி, அதை சொல்ல. கண்டக்டர் அம்மாடி, இந்த பழசியை வச்சு எனக்கு மேய்க்க முடியல. என்னங்க அந்த ரெசிபி அங்கே அது எக் சாண்ட்விச்சு. அது ஒன்றும் இல்லைங்க. வேக வச்ச முட்டை இருக்குதா? ஆமாம் வேக வச்சு வச்சுக்கிறேன் இருக்குது. அதைத்தான் அதையும் பாலையும் முட்டையும் கொடுத்து தின்னுட்டு போடானா என்ன ஆட்டம் ஆடுறான். முட்டையை எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா மசிச்சு விட்டுட்டு அதில் உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சம் போல் சீனி தூக்கி காட்டுறதுக்கு. அப்புறம் மயோனிஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மயோனிஸ் அள்ளி போட்டுட்டு, அப்படி மயோனிஸ் இல்லாத ஆட்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் போல் பால் மிக்ஸ் பண்ணதுக்கு வசதியாக
ஊற்றி நான் அப்புறம் சில்லி ஃப்ளாக்ஸு ஒரிகனோ இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. அது இல்லைன்னா பரவாயில்ல, போட்டு நல்லா மசித்த முட்டையை நல்லா அப்படி பெரட்டி விட்டுட்டு அதை ஒரு 2 பிரெட்டுக்கு நடுவில் அழகாக வச்சு சாண்ட்விச் மாதிரி பண்ணி மேலே நெய் தடவி, பிரெட்டுக்கு மேலே நெய் கீழே நெய்யை தடவி சாண்ட்விச் மேக்கரில் வச்சு எடுத்தா சூப்பராக ரெடி. சாண்ட்விச் இல்லைன்னா அப்படி தோசைக்கல்லில் போட்டு பெரட்டி எடுத்தா நல்ல க்ரீமியான எக் சாண்ட்விச் ரெடி. காலையிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். அடியா ரொம்ப தேங்கு சிடி. விளக்குமா ரெடி அபிக்குட்டி. இந்த களத்துல இறங்குறேன் பார். என் கப்பல்லாம் முங்கி முங்கி போதும் மயிரா, ஒன்று மட்டும் அழகா போகுது. அலிமலத்தை என்னோடது கத்தி கப்பலுங்க, உங்களோடது சாதா கப்பல், அதான் உங்களோட ஒழுங்கா போக மாட்டேங்குது. எனக்கு கத்தி கப்பல் செய்ய தெரியாதே. அப்ப நீங்க இந்த சாதா கப்பல் செஞ்சு விட்டுட்டே இருங்க, அது முங்கிட்டே தான் இருக்கும். எனக்கு கத்தி கப்பலே வரமாட்டேது. போ, நான் வரல போட் விடத்துக்கு. என்ன நம்ம மேல மட்டும் மழை தண்ணி படலை? அல்ல நீங்களா? அல்லா இல்லைம்மா, அல்லா நேரடியெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். இந்த அல்லா அனுப்பின இம்தியாஸ் மாதிரி ஆட்கள் மூலமாக தான் ஹெல்ப் பண்ணுவான். இல்லை இல்லை வானம் கடலாம் வானாங்க. சரி சரி ஓடாத, இந்த குடை இப்படி தண்ணியில் கால் வச்சு வலிக்கிறாத. அல்லா பார்த்து இரு ஹலிமா, விழுந்துடாத. இல்லை இல்லை நான் வீட்டுக்கு போகிறேங்க. இது நண்பன் மூசாவோட மச்சியாச்சு. இவன் நின்று பேசிட்டு இருக்கிறான், சரி இல்லையே. ஆஹா, கொடை எடுத்துட்டு போவேன் ஹலிமா. இல்லை அதெல்லாம் வேணாம். உமேரா பார்த்து கூப்பிட்டு போவல. சரி. இவன் என்ன நம்மகிட்ட பேசாம அலிமலத்திட்ட பேசுறா? நம்மளை கண்டுக்க கூட இல்லை. அடி அதான் காலையிலேருந்து ஒரு இன்சானே காணமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடி என்ன சேலத்மா ஊட்ட விட்டு வெளியே வந்து உட்காந்துக்கிறீ என்ன? ஆங்க சேலத் மலத்தை எப்படிங்க குழு சட்டை இல்லாம உட்காந்துக்கிறியா? விட்டு விட்டுன்னு பறத்தலாங்க செய்யுது. அடி அதை ஏண்டி கேட்குற? காய போட்ட குழு சட்டை இன்னும் தான் காஞ்சிக்கிட்டு காயவும் மாட்டேங்குது, நாத்தமா நாறுது. என்ன செய்யணுன்னு தான் தெரியல. அதுக்கு தான் வகையா எல்லாம் ஈக்குதடியா. அப்படியே முடிய காய வைப்பமே ஹேர் டை. அந்த ஹேர் டையை எடுத்து புஸ்ஸு புஸ்ஸுன்னு அடிச்சா எல்லாத்துலேயும் சீக்கிரமா காஞ்சி போயிருதுடியா. ஹேர் டையா? ஹேர் டை மண்டைக்கெல்லாம் அடிப்போ கருப்பு முடியாக்கிறதுக்கு, அதை எடுத்து துளிலையா தேய்க்கணும். அடியாவ முடிய காய வைக்கிற ஹேர் ட்ரையரை தான் சொல்றா, டெக்னாலஜியா. புத்திசாலித்தனமா பேசிட்டா போதுமே, உடனே அவளை வச்சு பெரியாக்க ஆரம்பிச்சிருவாள்வோ. ஏங்க இங்கே உட்காந்து காய் அறிஞ்சிட்டு இல்லையா? வீட்டுக்குள்ள உட்காந்து அறியாம மழை தூத்திட்டு வேற இக்குதங்கா. அடி நீ ஒருத்தி வீட்டில் உட்காந்து அறியலான்னு பார்த்தா கும்மிருட்டா இருக்குது வீட்டுக்குள்ள. சரி லைட்டை போட்டு அறியலான்னு பார்த்தா கரண்ட் எடுத்து போட்டாரான். கரண்ட் போச்சா இருக்குதான்னு தெரியாமல் நான் என் பாட்டுக்கு லைட்டை போட்டு அறியோ. கொஞ்ச நேரத்தில் இன்வெர்டர் எல்லாம் ஹூன்னு கத்தி கத்தி உயிரை விட்டுருது. அதுக்கப்புறம் என்னாண்டு காய்கறியை போட்டு நான் அறிஞ்சிக்கிட்டு இருக்கோ. கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு மேலே அந்த இருட்டுக்குள்ளே உட்காந்து நான் அரைஞ்சிட்டு இருந்தால் கையை வெட்டினா காய்கறியை வெட்டினான்னு தெரிய மாட்டேங்குது. காலை வேற கொசு போட்டு கட்டியும் கடிச்சு எடுக்குது. இன்னும் கரைச்சலாக இருக்குது. அதான் பேசாமல் சளி வெளியில் அப்படி கொடையை பிடிச்சிட்டு வந்து உட்காந்து வெட்டினாலும் பரவாயில்ல, 4 மனுஷ மக்களை பார்த்துட்டு இப்படி வெட்டுவோமேனு வந்து உட்காந்துட்டம்மா. அப்படியே வீட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு திண்டு கிடக்கிறது நல்ல உதவியாத்தான் இருக்குது உனக்கு. இந்த மஜ்லிஸ் இன்னைக்கு ஓயாது போல இருக்குது. என்ன ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு இங்கே நான் வந்து நின்று கதை பேசிட்டு இருப்பா. இதில் நம்மளை படிக்கலான்னு திட்டுவா வேற. அடே உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டா நீ இங்கே வந்து நிற்கிறியா என்ன? நீ என்ன ஸ்கூலுக்கு அடிச்சு பத்தி விட்டா பத்தாது, அங்க ஸ்கூல் திறந்திக்கணும் படிக்கிறதுக்கு. ஸ்கூல் இன்னைக்கு லீவ், அது கூட தெரியாம என்னைய துரத்தி விட்டு நீ இங்கே வந்து நிற்கிறா. ஆஹா ஒளிவா பாயிண்டா கேள்வி கேட்குறான். என்ன இருந்தாலும் அபியாத் மாட மவன் தானே, மாட கோணைக்கு தானே செய்யும். புத்திசாலித்தனமாக பேசான். சரி பாப்பா, நீ போய் ஒரு இது மட்டும் பொரிக்கட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியாம்மா? அம்மா வந்து அழகா ராத்திரிக்கு சட்டினி ஆனம் காய்ச்சி தரேன். இட்லிக்கு சுட சுட திங்க ஜோராக இருக்கும் அப்பா. ஸ்கூலுக்கு போனா படின்னு உயிரை எடுக்கிறானோ. வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா சட்னி வாங்கிட்டு வாம்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேங்காய் சில்லு வாங்கிட்டு வாம்பா, தேங்காய் அரைச்சது வாங்கிட்டு வாம்பா, அது வாங்கிட்டு வா. நம்மளை இருக்க விட மாட்டாளோ போலைக்குது வீட்டில். ஆனால் இங்கே தான் இந்த பக்கத்தில் கசுக்கட்டில் போய் வாங்கிட்டு வந்துருமா, நல்ல பிள்ளைகளோ. ஒன்று நினைச்சாச்சுலாம் சொல்லிக்காத, என்ன வேணும்னு சொல்லிடு, மொத்தமாக நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ரூபா யார் தருவா? ஒளிவா எட்டு போய் ஏன் அந்தம்மா தான் பேசுவான். வாப்பா கடன் சொல்லி வாங்கிட்டு வா, நான் அப்புறமா கொடுத்துக்கறேன். அதோட நமக்கு ஒரு கிண்டல் சாயை வாங்கி திங்க வேண்டியதான். அலி தம்பி, என்ன கடைசாமா வாங்கவா புரியோ? இல்ல தாத்தா, ஒரு 100 கிலோ தங்கம் வாங்கி ஏற்றுமதி பண்ணலான்னு போறேன். தம்பி கையில 7 ரூபா வச்சுக்கிறா. இந்த ஆள்கிட்டே மாட்டோம். போன வாரம் நம்ம கிட்டே 50 ரூபா வாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் திருப்பி தரல. கடனை வாங்கினா திருப்பி தர மாட்டாரே, இடத்த காலி பண்ணிடுவோம். என்ன தம்பி யோசனையா இருக்கிறியே என்ன? இல்ல தாத்தா, அவசரமா ஒண்ணுக்கு
போகுது. அது ஒண்ணுக்கு போயிட்டு அப்படி தங்கத்தை வாங்கிட்டு போய் கடையில வித்துருவா, எடுத்துட்டு போய் கடை சாமான் வாங்கலாம்னு நினைக்கிறேன். தப்பிச்சிட்டானே. அடி மீபத்மா உன் மாப்பிள்ள தானே? இந்த மனுஷன் இங்கே எங்க போறாரு? ஒரு கடை சாமான் வாங்கிறதுக்கு வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மலையில கோட்டை போட்டு இங்கே வந்து நிக்கிறேன். இவன் எங்க போறா? பாத்திலாங்க காது விளங்காத மாதிரி போறோம். சரியான கெடும் பிடிச்ச மனுஷம்மா. ஒரு வேலை தொட்டு தொடிக்க மாட்டாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளைய பத்தினாலும் பரவாயில்லை போல இதுமா. அப்படியே பாலைவனம் கணக்கால் அடிக்குது. பாலைவனத்துல தாண்டி இப்படி சொல்லுவோம். அடிச்சா வெயில் மண்டையை பழகிற மாதிரி அடிக்கும், இல்லைன்னா குளிர் நடுங்கி தள்ளுண்டு. அந்த மாதிரி 18 டிகிரி 19 டிகிரிக்கு நடுங்க ஆரம்பிச்சிட்டு காயல்பட்டினம். அங்க அதாச்சும் பரவாயில்லையாங்க. குளிர் நடுங்கினா கூட அல்லாண்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு ஒரு விக்ஸை தடவிட்டு ஃபேனை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு அல்லான்னு படுத்துடலாம். ஆனால் அந்த ஃபேன் சத்தம் கேட்காம தூங்க முடிய மாட்டேங்குதுங்க. அது டக்கு டக்குன்னு ஒரு ஓடுற சத்தம் கேட்டாதான் நமக்கு ஏதோ நம்ம உயிர் வாழ்கிற மாதிரி இருக்குது. அதை அமர்த்தி போட்டு அப்படியே அமைதியாக கபூருக்குள்ளி மாதிரிலாங்க இது சத்தம் இல்லாமல். இவன் கபூரில் இருந்துட்டு வந்த மாதிரியே பேசுகிறா. அப்படி முடியாலாம் காப்பாற்றி போமா. எனக்கு இன்னொரு குமரு வேற கிடக்குது. அது ஒண்ணுக்கு தான் போயிட்டு வரையில. ஆனால் இந்த மனுஷனை முடிச்சதுக்கு நம்ம மூச்சு நாக்கு தள்ளிடும் போல இருக்குது. அப்படியே அந்த ஓட்டுக்குள்ள ஃபார்ம்லாம் எல்லாரும் சப்மிட் பண்ணிட்டீங்களா? 4ஆம் தேதி தான் கடைசி டேட்டான். அதுக்குள்ளே சப்மிட் பண்ணி விட்ருங்க. அதெல்லாம் கொடுத்தாச்சிடி. நெட்டுலையும் போட்டு பார்த்தாச்சு நம்பரை. ஃபார்ம் சப்மிட்டடுன்னு வந்துட்டு அதோட நிம்மதியாக அல்லாண்டு அடுத்த வேலையை பார்க்க இறங்கியாச்சு. புதுசாக என்னத்தையும் இழுத்துட்டு வராமல் இருந்தால் சதாமா நல்லா பாதுகாக்கணும். அடியா நீங்களாம் நெட்டில் செக் பண்ணிட்டீங்களா? நான் நெட்டில் செக் பண்ணலையே. இந்த குட்டி ரம்லாட்ட சொன்னா அது பண்ணிச்சா இந்த தொலைச்சிச்சா தெரியலையே. அதை வேற போய் பார்க்கணுமே. ஃபார்ம் சப்மிட் ஆகிட்டா என்ன பலாயோ. எங்கள் ஊரில் மீன்லாம் ஓடி பெருங்குத்தா போயிட்டு அது பார்க்காதோ போன வீடியோவில் போய் பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிக்கிதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். லைக் போட மறந்துடாதீங்க. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்டில் நிறைய பேர் போன தடவை எப்படி இருந்துச்சுன்னு அழகாக சொல்லியிருந்தியோ. அதுமாதிரி இங்கே கீழேயும் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு வீடியோன்னு சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரம் வரும். ஏன்னா போன வீடியோ பார்க்காதோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி பிளட் குரூப் என்னத்துக்கு போடலாங்கிறதையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ஷால்லா போட்டுருவோம். ஏன்னா